கரங்களை வலுப்படுத்த 2001 தேர்தலுக்காக எங்கள் இருவரையும் அன்றைக்கு தயார்படுத்துவதற்கு அனுப்பி வைத்தார்கள். அப்பொழுது சோழ வந்தாலும் வந்து மீட்டிங் வந்திருக்க. ஆனா இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த பிறகு ஓரிரு முறைதான் இங்கே கழக நம்ம பொதுக்குழு உறுப்பினர் பெரியவர் பேர் என்ன ராமநாதன் அவர்கள் வீட்டு கல்யாணத்திற்கு இன்னொரு நிகழ்ச்சிக்கு இங்க வந்திருக்கேனே தவிர அதிக நிகழ்ச்சிக்கு நான் வந்ததில்லை. காரணம் ஏற்கனவே இங்க மாவட்ட இருந்துட்டு இன்னைக்கு வேற இடத்துல போய் தஞ்சை புகுந்திருக்கிறவர் இந்த தொகுதியில அவ்வளவு செயல்பாடு செய்யவில்லை. நானும் வர முடியாமல் போய்விட்டது. காரணம் நாங்கள் நிர்வாகிகள் நம்மை அழைத்தால் தானே திருமணத்திற்கு சொல்வோம். மற்றபடி சிவகங்கையில பாத்தீங்கன்னா மாசம் 2 நிகழ்ச்சி கூட்டுருவார். அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஊருக்கும் போவேன். மேலூருக்கு கூட வருவேன். இங்க ரொம்ப சரவணன்னு என்ன கூப்பிடல. அவருக்கு கொஞ்சம் கொரோனாவுக்கு அப்புறம் உடம்பு சரியில்லாம போயிட்டு யதார்த்தமாக இயற்கையா நடந்தது. நானும் ஒன்னும் தேனி தொகுதியில வந்து நிக்கணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்லை. உண்மைதான். ஏன்னா அங்க ரவீந்திரநாத் சகோதரர் முன்னாள் முதல்வர் OPS அவரின் அன்பு மகன் ரவீந்திரநாத் எம்பியா இருந்தப்ப இன்னொருத்தர் எல்லாரும், அதாவது நமது தேனி நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், நமது நிர்வாகிகள், நான் இங்க எம்பியா இல்லாம இருந்தாலும் அங்க அம்மா அவர்களுடைய ஆசையோடு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றியதுனால உங்களுக்கு என்னை பற்றி நன்றாகவே தெரிந்திருக்கும். இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இங்கே வலுவாக உள்ள பகுதி. சட்டமன்ற தேர்தலில் நம்ம கூட்டணிக்கு கொடுத்ததுனால இங்க சரியாக இங்க செயல்பட முடியாமல் போனதை தவிர இங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நின்று அதோடைய நிலைமை வேறையா இருந்திருக்கும். உண்மைதானே? நமது நிர்வாகிகள்லாம் ஒன்றாக பணியாற்றுவதற்கு தோழமை கட்சி அன்றைக்கு போட்டியிட்ட போது சரியான முன்னெடுப்பு செய்யல. இப்ப நம்ம நிக்கிறோம். இங்க பாஜகவுடைய பொறுப்பாளர் மாவட்ட தலைவர் வந்து பேசுறாரு, உங்க வேட்பாளரை நாங்க வந்து வெற்றி பெற்றதும் அவரை அமைச்சராக்குவதற்காக எங்கள் தலைமையிடம் சொல்லுவோங்கிற அளவுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் இன்றைக்கு ஒரு இடைபெரியா கட்சிகளாக இன்றைக்கு இணைந்திருக்கிறோம். இயற்கையா நடந்தது இது. ஒண்ணு ஏதோ நானும் திரு அண்ணாமலை அவர்களும் நட்போடு பழகி கூட்டணி அமைத்ததால் மாத்திரமல்ல, இது கீழிருந்து மேல் வரை இயற்கையாக உருவான கூட்டணி. காரணம், பாரதிய ஜனதா கட்சி பழனிசாமியின் ஆட்சி, அது அம்மாவுடைய ஆட்சின்னு காப்பாத்தி கொடுத்தாங்க. இல்லைன்னா இன்னைக்கு நம்ம 2017 நம்ம ஊதி தள்ளியிருப்போம் பழனிசாமிய. ஆனா அவங்க நம்மளுக்கு எதிராக இருந்தார்கள் என்பதை விட அம்மா அமைச்சு கொடுத்த ஆட்சி தொடரணுங்கிற நினைப்புல அவர்களை பாதுகாத்தார்கள். ஆனா பழனிசாமி முதல்வராக்கிய நமக்கும் துரோகம், நம்ம கட்சி விட்டு நிற்கிறாரு. 4.5 வருஷம் அந்த ஆட்சி தொடர்றதுக்கு காரணம் இருந்த சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்களையும் கட்சியை விட்டு நீக்கிட்டார். அன்னைக்கு உடனே அவங்களை பன்னீர்செல்வம் போய் 11 எம்எல்ஏட கூட்டணி வைக்கலன்னா, டெல்லியை இவங்களை பாதுகாக்கலன்னா, நம்மளுக்கு இருந்த 21 எம்எல்ஏக்கள் அன்றைக்கு கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்ததை சரியாக அதை செயல்படுத்தி இருந்தா பழனிசாமி மாத்திட்டு வேற முதல்வரையே கொண்டு வந்திருக்க முடியும். அதுதான் நிலைமை.